இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.9ல் செகண்ட் சம் பார்க்குறோம். சிம்பிள் ஒன் எப்படின்னு பாருங்கள். இஃப் 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 325ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் 1 க்யூப் + 2 க்யூப் + 3 க்யூப் + டாட் 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 ப்ளஸ் கே க்யூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்னு பாருங்கள். 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் கே அப்படின்னா இது வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியுதுன்னா ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸோட சம்மாக இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன? n × n+1/2 = 325. இந்த மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 1 க்யூப் + 2 க்யூப் + 3 க்யூப் + டாட் 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 ப்ளஸ் கே க்யூப்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம். n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர்னு படிச்சிருக்கோம். அப்போது இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இதனுடைய வேல்யூ எவ்வளவு? 325ன்னு தெரியும். அப்போ அதனுடைய ஸ்கொயர் போட்டாலே நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். ஸோ ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு சம் ஆஃப் கே க்யூப் வர. ஓகேவா? ஸோ கே வர உள்ள வேல்யூ கொடுத்துட்டதுனால அதுக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அது ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோன்னு பாருங்கள். 325 × 325. ஸோ கவனமாக செய்யணும். ஓகே, இப்போ ஆட். So the answer is 1,14,625. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ வெரி சிம்பிளாக செஞ்சாச்சு. எப்படி செஞ்சுருக்கோன்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு 1 to k வரை ஒரு ஃபார்முலாவுக்கு தான் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ க்யூப் சம் ஆஃப் க்யூபுக்கு வந்து இந்த ஃபார்முலா. இதில் உள்ளே இருக்க n × n+1/2க்கு வேல்யூ தெரியும். ஸோ அதை ஸ்குவாட் பண்ணோன்னே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.